ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம நிலாவும் சேரனும் ஓனரை கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு பணத்தை கொடுத்து வேலையை முடிச்சிட்டோம். அவர் இந்த கேஸை வாபஸ் வாங்குறதா சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு சோழனை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ஓனர் வராரு. அவரும் சில லெட்டர்ஸை வந்து கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்துட்டாங்க. அதுவும் என்னோட பணமே திருப்பம் கொடுத்துட்டாங்க. அதனால் இத்தனை வருஷமாக என் கூட அவன் வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு தான் நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு. எனக்கும் அப்படி உண்டு இல்லை சார். அதனால் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். சோழனை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க சார், நீங்களே எங்கள் வேலையை முடிச்சும் போது எனக்கு என்ன சார், நான் இவரை வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து வெளியே வர சொல்கிறாங்க. இங்கே பாரு, வேலை செய்கிற இடத்துல இப்படியெல்லாம் கரைத்தை பண்ணி வச்சுருக்க, இனிமேலாச்சும் இப்படியெல்லாம் செய்யாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு, இனிமேலாச்சும் ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சோழனுக்கு அட்வைஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. சேரன்கிட்ட சோழனோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம சேரனும் சோழன்கிட்ட இதை கொடுத்த உடனே, போன வாரம் எல்லாம் பல்லவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம், இப்போ உனக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரோம். இன்னும் யாரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போகிறீங்க, என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா நிலா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா, அண்ணன் என்னை மன்னிச்சிடுன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் சேரன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓனர் இருந்துட்டு இனிமேல் வாபஸ் பக்கம் அது வந்துட போகிற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஆனால் நான் எதுவும் வேணும்ன்ட்டு பண்ணலன்னு என்னை மன்னிச்சிடனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மன்னிப்பா உனக்கா, நான் உன்னை மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ரொம்ப கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு சேரன்கிட்ட நீங்கள் அந்த ஆட்டோவில் கிளம்பி போங்கண்ணே, நான் அப்புறமா வரேன், நீங்கள் முதல்ல போங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் சோழன்கிட்ட பேசிட்டு வரேன், வீட்டுக்கு வரேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா, இதை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் நிலா கிட்ட கொடுத்துட்டு சேரன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கூட அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, என் கூட பேசணுன்னு சொன்னீங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும் ஒன்று பேசினா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே பேசாமல் வந்தால் ரொம்ப பயமாக இருக்குங்க. தயவு செஞ்சு எங்கிட்ட ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேளுங்க, என்னை அடிங்க, திட்டுங்க, நீ எதுக்குமே லாக்கி படமாட்டேன்னு சொல்லி என்னை பயங்கரமாக திட்டி தொலைங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிலா கிட்ட சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ வேணும்ன்ட்டு பண்ணலைங்க, அந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நின்றுட்டு என்னால் பார்க்க முடியலங்க. அதை நான் நியாயமாக ஓனர்கிட்ட கேட்க தான் செஞ்சேன். ஆனால் அவர் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, வேறு வழி இல்லாமல் தான் அந்த படத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் அந்த பணத்தை நான் வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எல்லாமே தப்பாக போயிடுச்சுங்க. அப்படின்னு நான் ஏதோ ஒன்று நினச்சி பண்ணேன், அதுவும் ஏதோ ஒரு மாதிரியாக மாறிடுதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருதுங்க. ஆனால் நான் எதையும் வேணும்ன்ட்டு பண்ணலைங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் நிலா இருந்துட்டு, ஏன் சோழன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர ஓனர் ஆகுன்னு நான் என்றைக்கும் ஆசைப்பட்டதில்லை. எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். என்னோட ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்காக நீங்கள் என்னை யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக இப்படி தப்பான வேலையை செய்ய முடியுமா? நீங்கள் பண்ணது தப்பு தானங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தாங்க. ஆனால் அந்த தப்பை விட நீங்கள் அவமானப்பட்டது தாங்க என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சோழன், இதுக்கு மேலும் இந்த மாதிரி செய்யாதீங்க ப்ளீஸ் சோழன், எனக்காக நீங்கள் பண்ண வரைக்கும் போதுங்க, இனிமேல் நானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு சேரன் இருந்துட்டு போன தடவெல்லாம் பல்லவனுக்காக
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு. படிக்கிற வயசில் ஒருத்தன் லார்ஜ் போட்டிருக்கான். இன்னொருத்தன் என்னடனா திருடிட்ட வந்து நின்றுட்டுருக்கான். அவனுக்காக நானும் நிலாவும் எத்தனை வாட்டி தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறது. நிலா நிறைய தடவை சொல்லிடுச்சு, ஏதோ கடமைக்காக தான் நான் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிச்சு. இனிமேலும் அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போனால் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு? அப்படி எதுவுமே இல்லையே. இனிமேல் போகிறேன்னு சொன்னால் கூட போதான் சொல்ல முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இவனோட வாழ்க்கையை இவனே நாசம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நிலா இருந்துட்டு ஓனரை பார்க்கறதுக்காக சோழனை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் உள்ளே வந்து நில்லுங்க, அங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குது, அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் ஓனர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அங்கே உட்கார வச்சுட்டு சோழன் இருந்துட்டு ஓனரை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அவர் சோழனை பார்த்த உடனே உன்னை யாரா இங்கே வர சொன்னதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனால் என்னை மன்னிச்சிடுன்னு, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு, நீ சிசிடிவி கேமராவை செக் பண்ணுவேன்னு அந்த நேரத்தில் நான் கவனிக்காமல் போயிட்டேன்னு, ஆனால் நான் பணத்தை எடுத்த உடனே அதை நான் வச்சுக்கணும்லாம் எதிர்பார்க்கலன்னு, நிலாவை ஒருத்தன் அசிங்கமாக பேசினதுனால அதை தாங்கிக்க முடியலன்னு, அதனால தான் உங்களுக்கு பணம் கேட்டேன், கொடுக்கலான்னு சொன்னேன்னு நான் விட்டுருக்கணும். ஆனால் அந்த இடத்துல நிலா அவமானப்பட்டதாங்க எனக்கு பெருசாக போயிடுச்சு. அதனால் உன் பணத்தை எடுத்துட்டா அப்படியே ஓடினாலாம் நான் நினைக்கலண்ணே. நானும் யாரையோ பணத்தை கேட்டுட்டேன்னு, ஆனால் யாருமே பணம் கொடுக்கவே இல்லைன்னு. அதனால் திடீர்னு நீ வீடு தேடி வந்தபோது கூட எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு தெரியுமாண்ணே. சொல்லிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீ கேட்ட கேள்வியிலே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சுண்ணே. அதனால தானே உங்களுக்கு தெரியாமலேயே அந்த பணத்தை வச்சுன்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்னு, ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்து போச்சுண்ணே. என்னை மன்னிச்சிடுண்ணே, வேணா உங்கள் காலில் கூட நான் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. என்னடா சொல்ல இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என் விடுறா, நீ அழுந்தா என் மனசு தாங்காதுன்னு உனக்கு தெரியாதடா, அப்படி உன்னை விட்டால் இன்னைக்கு யாருன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்டு ஒரு வழியாக சமாதானம் ஆயிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.